Hi students, welcome to Magic Maths Tamil. Already நம்ம first chapterல exercise 1.3 full complete பண்ணிட்டோம். Next exercise 1.4 போறதுக்கு முன்னாடி இந்த introduction பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் exercise குள்ள போலாம். ஓகேவா? Introduction to square numbers. இப்போ square numberனா இப்போ 1 இருக்கா? 1 சேம் அதே ரெண்டு நம்பர் 1 into 1. 1 ரெண்டு டைம் போட்டு மல்டிபிள் பண்ணி நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் ஸ்கொயர் நம்பர். இப்போ 1ஓட ஸ்கொயர் என்னது 1 into 1 1. 2ஓட ஸ்கொயர் 2 ரெண்டு டைம் போட்டு பண்ணணும் 2 into 2 2 2s are 4. இப்போ 3ஓட ஸ்கொயர்னா 3 into 3 9. இப்போ 4ஓட ஸ்கொயர் என்ன வரும் 4 into 4 16. இப்போ டோட்டலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 to 25 ஸ்கொயர் நம்பர்ஸ்னு ரைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ஃபுல்லாக நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? மெமரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு சில எக்ஸாமில் வந்து கொஸ்டின்ஸில் கேட்பாங்க 14ஓட ஸ்கொயர் வாட் இஸ் த ஸ்கொயர் நம்பர் ஆஃப் 14 கேட்டால் நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிடலாம் 196 எழுதிடலாம். இப்போ வாட் இஸ் த ஸ்கொயர் நம்பர் ஆஃப் 12 அப்படின்னு கேட்டால் 144. அதனால என்ன பண்ணலாம் நீங்கள் 1லேருந்து 25 ஸ்கொயர் நம்பர்ஸ் நான் ரைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்கொயர் நம்பர்னால் கொடுத்துருக்கிற நம்பரை நீங்கள் ரெண்டு டைம் போட்டு மல்டிபிள் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் ஸ்கொயர் நம்பர். இப்போ 7 7 into 7 7 7s are 49 the square number. But 7ஓட ஸ்கொயர் நம்பர் என்னது 49. ஆல்ரெடி நான் 1லேருந்து 25 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் நீங்கள் மெமரி பண்ணுங்கள். இப்போ டக்குன்னு வந்து 25ஓட ஸ்கொயர் நம்பர் கேட்டால் 625 எழுதலாம். சரியா? இப்போ இது வந்து ஸ்கொயர் நம்பர்னால் கொடுத்துருக்கிற நம்பரை அதே நம்பரை ரெண்டு டைம் போட்டு மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625. அப்போனா நம்ம என்ன ஆன்சர் வரும் 25. 625 எந்த ரெண்டு சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 625 வரும் 25 into 25. ஸோ 625ஓட ஸ்கொயர் ரூட் என்னன்னா 25. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இப்போ என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 கேட்டால் எந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 400 வரும் 20 into 20. ஆனால் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400க்கு என்ன ஆன்சர் வரும் 20. ரெண்டு சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது 400 கிடைக்கிது. அந்த ரெண்டு சேம் நம்பரை ஒரே ஒரு நம்பர் மட்டும் நம்ம ரைட் பண்ணுறதா ஸ்கொயர் ரூட். ஓகேவா? இப்போ இன்ட்ரடக்ஷனில் ஒரு சில ஹிண்ட்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். அது வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.4 சொல்லித்தரப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நம்ம ஸ்கொயர் நம்பர்னால் என்னென்னு பார்த்தோம். அதாவது ஒரு நம்பரை அதே நம்பரால் மல்டிபிள் பண்ணுறது ஸ்கொயர்னு சொன்னேன்னா இப்போ 2ஓட ஸ்கொயரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2ஓட ஸ்கொயர்னா என்ன பண்ணுறேன் 2 போட்டு அதோட பவர் 2 போடுறேன். இதுக்கு பேர் என்னது 2 ஸ்கொயர். கீழே இருக்கிறது பேஸு, மேலே இருக்கிறது பவர். அப்படி இந்த பேஸை நம்ம என்ன பண்ணணும் 2 டைம்ஸ் போடணும்னு அர்த்தம். ஒரு சமயம் இங்கே பேஸில் 3 இருந்துச்சுன்னா அதாவது பவரில் 3 இருந்துச்சுன்னா பேஸ் நம்ம எத்தனை டைம் போடணும் 3 டைம்ஸ் போடணும். இப்போ பேஸ் வந்து 2, இந்த பேஸ் இது வந்து பவர். ஓகேவா? அப்போ 2ஓட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா 2 பவர் 2ன்னு ரைட் பண்ணணும். பேஸ் வந்து 2, 2ங்கிறது பவர். இந்த பேஸை தான் நம்ம எத்தனை டைம் போடணும் 2 டைம் போடணும். 2 into 2 2 2s are 4. அப்போனா 2ஓட ஸ்கொயர் என்னது 4. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்க ஸ்கொயர் ரூட். அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்னா இந்த 4 எந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் 4 வரும் 2 2s are 4. அப்போனா இந்த ரெண்டு 2க்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரே ஒரு 2 ரைட் பண்ணணும். அப்போனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4க்கு என்ன ஆன்சர் 2. இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன வேல்யூனா இது எப்படி ரைட் பண்ணலான்னா நீங்கள் 4 ரைட் பண்ணுங்கள். இந்த ரூட்டோட வேல்யூ எப்படி பவரில் எப்படி போடணும்னா 1/2 நீங்கள் போடணும். ஓகேவா? இது என்ஸ் ரூட் ஆஃப் n இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி போடுவீங்க n ரைட் பண்ணிவிட்டு அந்த ரூட்டுக்கு எப்படி போடணும் பவர் 1/2. 1/2க்கு என்னென்னு எழுதலாம் நம்ம எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி எழுதலாம் ரூட் என்னன்னு எழுதலாம். இப்போ நான் பாரு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ 3 பவர் 1/2ன்னு எழுதுகிறேன். இது எப்படி ரைட் பண்ணுவீங்க ரூட் 3 என்ன பண்ணு 1/2ன்னா ரூட் போட்டால் அது 1/2ன்னு அர்த்தம். ஓகே, இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் 2ஓட ஸ்கொயர்னா 2வை ரெண்டு டைம் போட்டு மல்டிபிள் பண்ணால் 4 கிடைக்குது. இப்போ 2ஓட ஸ்கொயர் 4. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4க்கு என்ன ஆன்சர் வரும் இந்த 4ஐ எந்த ரெண்டு சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணியிருக்கோம் 2 2s are 4. ரெண்டு சேம் நம்பராக இருந்தால் நம்ம ஆன்சர் என்ன பண்ணணும் ஒரே ஒரு நம்பர் தான் ரைட் பண்ணணும். இப்போ
ரூட் ஆஃப் 4க்கு ஆன்சர் என்ன வரும் 2. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் ஸ்கொயர் ரூட்னா என்னென்னு. இது வந்து ரூட் ஆஃப் 9 இருக்குன்னு வச்சுக்குவே, இதோட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா எந்த ரெண்டு சேம் நம்பராக மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 9 வரும். 3 3s are 9. அப்போ நான் ரெண்டு சேம் நம்பருக்கு என்ன பண்ணும், ஒரே ஒரு நம்பர் ரைட் பண்ணுமா. அப்போ நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 கேன்சல் என்னது 3, அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்கொயர் ரூட் சொல்லிட்டேன். இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஸ்கொயர் கண்டுபிடிக்க என்ன சொல்லியிருக்கேன், 10 பவர் ஸ்கொயர்னு அர்த்தம். அப்புறம் 10 2 டைம் போட்டு மல்டிபிள் பண்ணணும். 10 × 10 மல்டிபிள் பண்ண ஒரு 10 10s are 100. இப்போ என்னன்னா இப்போ இந்த 100 இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? அப்படின்னா ரெண்டு சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ண நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அது என்னது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிச்ச நம்பர் வந்து எப்பயுமே 0 எப்படி இருக்கும்னா ஈவன் நம்பராக தான் இருக்கும். 2 0வாக தான் இருக்கும். 2 0வாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எப்படி இருக்கும் 4 0 6 0 அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? இப்போ நான் 10 வந்து ஸ்கொயர் பண்ணால் 100 வருது. அது என்ன வந்திருக்கு 0 2 0 ஈவன் நம்பரில் வந்திருக்கா. இது நான் 20 ஸ்கொயர் பண்ணுறேன். 20 ஸ்கொயர் பண்ணால் 20 × 20 ரைட் பண்ணுவோமா. ஓகே, இப்போ நம்பர் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2s are 4. இங்கே என்ன பண்ண 2 0 இருக்கா, 2 0 போடுங்க. இப்போ இதுக்கு எத்தனை 0 வருது, இதுக்கும் வந்து 2 0 தான் வருது. அப்போனா இது 400 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். எப்படி நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம், ரெண்டு சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வருது. அப்போ 400 இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதில் 0 எப்படி இருக்குது ஈவன் நம்பராக தான் இருக்குது. ஸோ அதுதான் கீழே நான் ரைட் பண்ணியிருக்கேன். இஃப் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ends in 0 then must end with even number of zeros always. எப்பயுமே எப்படி இருக்கும், அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரோட 0 வந்து ஈவன் நம்பரில் தான் இருக்கும். ஆட் நம்பர்னால் ஒரு 0 மாதிரி வராது. ஓகேவா? இது வந்து செகண்ட் கான்செப்ட். இப்போ தேர்ட் கான்செப்ட் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169. இதுக்கு ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி என்ன பண்ணால் உங்களுக்கு நான் 25 நம்பர்ஸ்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன் ஸ்கொயர் நம்பர் சொல்லி கொடுத்துருக்கேனா, அதை வச்சு நம்ம டக்குன்னு ரைட் பண்ணிடலாம். இப்போ வந்து அது கேட்க மாட்டாங்க. வேறு என்னென்னா இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா அந்த ஆன்சர் வந்து எத்தனை டிஜிட்டில் வரும்னு கேட்குறாங்க. சரியா? நம்பர் ஆஃப் டிஜிட் இன் ஸ்கொயர் ரூட். இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இங்கே ரூட் 4 கண்டுபிடிச்சோம்ல, இந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன வருது 2 வருது. 2ங்கிறது 1 டிஜிட் வருது. சரியா? அதே மாதிரி இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா என்ன நம்பர் வரும்னா 13 வரும். 13 13s are 169. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா எத்தனை டிஜிட் வரும்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க நம்பரை லாஸ்ட் 2 நம்பரை என்ன பண்ணணும் பார் போடணும். ஓகே, லாஸ்ட் 2 நம்பர் பார் போட்டோன்னா இங்கே பேலன்ஸ் ஒரு நம்பர் தான் இருக்கா. இப்போ பாருங்கள், இந்த ஒரு பாருக்கு ஒரு நம்பர், இந்த பாருக்கு ஒரு நம்பர், டோட்டலாக எத்தனை டிஜிட் வரும். அப்போ நான் இது கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் வந்து 2 டிஜிட்டில் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 100க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன்னு வச்சுக்குவே, அது எந்த சேம் நம்பரால் வரும் 10 10s are 100. அப்போனா 100ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 10. அது எத்தனை டிஜிட்டில் இருக்குது 2 டிஜிட்டில் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா அது எத்தனை டிஜிட்டில் வரும்னு நம்மளுக்கு எப்படி பார்க்கணும், பார் போட்டு பார்க்கலாம். லாஸ்ட் டிஜிட்லேருந்து 2 நம்பருக்காக பார் போடுங்க. இது ஒரு பார் ஆயிடுச்சு. இந்த 2 நம்பருக்கு ஒரு பார், இந்த 2 நம்பருக்கு ஒரு பார். அப்போனா நம்ம கண்டுபிடிக்க ஸ்கொயர் ரூட் எத்தனை டிஜிட்டில் வரும் 1 2 3. இந்த மாதிரி தான் வந்து டிஜிட் கேட்டால் இந்த மாதிரி பார் போட்டுட்டு நீங்கள் இத்தனை டிஜிட் நம்பர் வரும்னு நம்ம ரைட் பண்ணணும். ஓகேவா? இது ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் கான்செப்ட் என்னன்னா between the square of consecutive numbers n+1 there are 2n non-square numbers. என்ன சொல்கிறாங்கன்னா 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் அடுத்தடுத்து வர நம்பர்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ 24 ஸ்கொயருக்கும் 25 ஸ்கொயருக்கும் பிட்வீனில் எத்தனை நான் ஸ்கொயர் நம்பர் இருக்குதுன்னு கேட்குறாங்க. சரியா? அதுக்காகவே இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், 24 ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணுவோம் 24 2 டைம் போட்டு மல்டிபிள் பண்ணுவோமா. ஆல்ரெடி 24ஓட ஸ்கொயர் நம்பர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்கேன் 576 வரும். அதே மாதிரி 25ஓட ஸ்கொயர் நம்பர் 25 2 டைம் போட்டு மல்டிபிள் பண்ணால் 625 வரும்.
இப்போ 576க்கும் 625க்கும் இடையில இருக்கிற நான் ஸ்கொயர் நம்பர் எத்தனை நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? இது ஃபுல்லாக எழுதி ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி எழுத லேட் ஆகும்ல. நான் ஸ்கொயர் நம்பர் ஒன்றும் இல்லை. இப்போ 2 நம்பர் சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வருதுல்ல. 2 சேம் நம்பரை மல்டிபிள் பண்ண ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். எந்த 2 சேம் நம்பரை மல்டிபிள் பண்ண முடியலையோ அதுக்கு பேர் தான் நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்வோம். சரி, இப்போ 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 2 சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் 10 வருமா? 5 2s தான் 10 வரும். இப்போ 5 5s அது 25 வந்துடும். அப்போ நான் 10 வந்து 5 சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ண முடியாது. அதனால 10 இஸ் அ நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ இந்த 2 நம்பருக்குள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா. இப்போ இது வந்து n, இது என்னன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது அடுத்த கான்சிக்யூட் நம்பர், அடுத்தடுத்த நம்பர் n+1. இப்போ என்னங்கிறது 24னா 24 + 1 தானே 25. அப்போனா அடுத்தடுத்த கான்சிக்யூட் நம்பரை நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலானா 2n தான் ஃபார்முலா. சரியா? இப்போ 24 ஸ்கொயருக்கும் 25 ஸ்கொயருக்கு நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எத்தனை நம்பருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் 2n ஃபார்முலா ரைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறது வந்து n. n+1னா அதே 24 + 1 ஆட் பண்ணால் 25 வரும். ஸோ n வந்து 24. பண்ணால் 2 அப்படியே ரைட் பண்ணுங்கள். என்னக்கு என்ன ஆன்சர் வருது? 24. இது 2 மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 48. அப்போனா இந்த 24 ஸ்கொயருக்கும் 25 ஸ்கொயருக்கும் பிட்வீனில் இருக்க நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எத்தனை நம்பர் இருக்கா? 48 நம்பர்ஸ் இருக்கா. அதாவது 576க்கும் 625க்கு பிட்வீனில் இருக்க நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 48 நம்பர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த 2n ஃபார்முலா வச்சு என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக நம்ம சம் போட்டுடலாம். ஓகேவா? இப்போ எக்ஸசைஸ் 1.4க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த இன்ட்ரடக்ஷன் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.4 ஈஸியாக இருக்கும். ஓகேவா? என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.